அவுதுல்லாஹி ஷைத்தான ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 839வது நாளை எட்டியிருக்கிறது. அதில் மீண்டும் ஈரானும் அமெரிக்காவும் தான் பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. அமெரிக்கா நேற்று நாம் சொன்னதின் அடிப்படையில் இப்பொழுது அதனுடைய கருத்துக்களில் இரண்டுபட்டு நிற்கிறது என்பது செய்தி. சிலர், அதாவது ட்ரம்புக்கு வேண்டியவர்கள், ட்ரம்ப் பிரசிடென்ட், அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய வான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜேடி வான்ஸ் போரை வலியுறுத்துகிறார். ஆனால் ஒரு பெரும்பகுதியினர், பென்டகனில் உள்ள ஆலோசகர் உட்பட, டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் மட்டும்தான், அதாவது இராஜாங்க பேச்சுவார்த்தைகள் மூலம் அந்த பிரச்சனையை, ஈரான் பிரச்சனையை தீர்த்து விட வேண்டும், யுத்தம் உகந்ததல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள். எப்போ 2 கட்ட நிலைக்கு வந்துட்டு அமெரிக்கா. அதை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு இன்னொரு பெரிய தலைவலி, அது என்னவென்று சொன்னால், 3 நாடுகள் அமெரிக்கா தாக்குவதை விரும்பவில்லை. அது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கத்தர், சவுதி அரேபியா, ஜோர்டான். இப்போ இஸ்ரேலும் சேர்ந்திருக்கு. நாட் டு சப்போர்ட் ஈரான்ஸ், நாட் டு சப்போர்ட் யூஎஸ் அட்டாக் ஆன் ஈரான். ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்துவதை, அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதை இவங்கெல்லாம் விரும்பலையாம். எப்படி இருக்கு அடுத்தது? ஆனால் ஈரானுடைய கப்பல், அமெரிக்காவுடைய கப்பல் பறந்து கொண்டு இருக்கிறதாம். அதை எதிர்கொள்வதற்கு ஈரான் நீர்மூழ்கி கப்பல்களை, போர்க்கப்பல்களை அனுப்பியிருக்கிறது. ஆகவே இந்த நீர்மூழ்கி போர்க்கப்பலுடைய திறமையை பற்றி பலவிதமாக பேசுகிறார்கள். அது இந்த கப்பலை தாக்க முடியும், சில நேரங்களில் அதை வீழ்த்தவும் முடியும் என்று தெரிகிறது. ஆக ஈரானுடைய நீர்மூழ்கி கப்பல்களை இந்த வேலையை செய்துவிடும் என்று இருக்கிற நேரத்தில் ஹூத்திஸ் அதை நோக்கி தங்களுடைய இராணுவ தளங்களை நகர்த்தி இருக்கிறார்கள். அதாவது ஏவுகணை எல்லாம் அதை நோக்கி வச்சிருக்காங்க. அது எங்கேயாவது தாக்குதலை தொடங்க ஆரம்பிக்கும் என்று சொன்னால் உடனேயே நாம் அதை தாக்க வேண்டும் என்று. கடைசியில் ட்ரம்ப் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்களா, ஒரு குறிப்பிட்ட இடத்த அப்படி அடிச்சுட்டு வந்துடுறதுன்னு, அதை பிளான் பண்ணியிருக்காரு. அப்பவும் ஈரான் ஒரு முழு யுத்தமாக எடுத்துக்கொண்டு இஸ்ரேலை தாக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நேற்று 3 ஜாம்பவான்கள் இஸ்ரேலுக்கு வந்தானுங்க பாருங்க. ட்ரம்ப்போடைய மருமகன், சென்டமுடைய தலைவர் பிராட் கூப்பர், அடுத்தது விட்காஃப், இவங்க 3 பேரும் இப்போ அங்கே என்ன செய்கிறாங்களாம், இஸ்ரேலுடைய கேபினெட்டில் உட்காந்து இஸ்ரேலுடைய டிஃபென்ஸை, பாதுகாப்பை பலப்படுத்துவது பற்றி ஆலோசித்து கொண்டு இருக்கிறார்களாம். அப்போ நேற்றுள்ள அறிக்கை, அதுக்கு முன்னாடி நம்ம காணொலியில் இடம்பெற்ற செய்தி, இதெல்லாம் எதை தெளிவுபடுத்துகிறது என்று சொன்னால், இஸ்ரேலு ரொம்ப வீக்காக இருக்கு. இப்போ அதில் ஒரு விஷயம் பெரிய அளவில் டிஸ்கஷனுக்கு வர்றது என்னன்னா, காசாவை எல்லோ லைன் உட்பட நீ உன் இராணுவத்தை அனுப்பி நிர்வகிக்கவில்லை, உன்னுடைய கூலிப்படை கொராபரேட்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த முனாஃபிகளை வச்சுதான் நிர்வகிக்கிறாய். உன் படம் என்னாச்சுன்னா ஒருத்தரும் போக மாட்டேங்கிறான், ரிசைன் பண்றான். நீ என்ன ஜெயிலில் போட்டாலும் நான் காசாவுக்கு போக மாட்டேன்னு சொல்றான். ஆக இஸ்ரேல் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதை இவர்கள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள். இன்னும் பல பலவீனங்கள் இருக்கும், அதை மறைச்சிருப்பாங்க. ஆனா இப்போ இஸ்ரேலுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவது பற்றி ஆலோசித்து கொண்டு இருக்கிறார்களாம். அதே நேரத்தில் எகிப்துல பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய தூதுவர் கிறிஸ்டோபர் ரஃபா கிராசிங்கா ஓபன் பண்ணதை பற்றி பேசிட்டு இருக்காரு. நேற்று இஸ்ரேலுடைய நாடாளுமன்றத்தில் கேபினட்ல ரஃபா கிராசிங்க, அதாவது ரஃபா கேட்டை, அந்த கேட்டை திறக்கிறது பற்றி டிஸ்கஷன் கடைசியில அவர் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, லிமிட்டட் ஓப்பனிங், ஓரளவுக்கு திறந்து விடுவோம் அப்படின்னா. ஆனால் எகிப்து சொல்லுது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஆகணும். நேஷனல் கமிட்டி ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசாவை ஃபுல்லாக நம்ம வேலை செய்ய விட்டாக வேண்டும் என்று இப்போ அதில் இறங்கிருக்கு. இன்னொரு பெரிய செய்தி என்ன தெரியுமா, அந்த ஒரு பாடி காணாமல் போச்சுல, அது ட்ரம்ப் கூட எனக்கு தெரியும், எங்கள் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இந்த டெட் பாடியினுடைய ஃபைல் அவ்வளோத்தையும் ஹமாஸ் இஸ்ரேல்கிட்ட கொடுத்துட்டு, உன்னுடைய எல்லோ லைனுக்கு உள்ளால வரக்கூடிய நார்தன் காசால தான் அவருடைய பாடி இருக்கு, இதை நீ சர்ச் பண்ணிக்கோ அப்படின்னு. இப்போ இஸ்ரேல்ல ஒரு பெரிய போராட்டம் என்னன்னா, நீ தான் அந்த உடம்பை இன்னும் எடுக்காம
இந்த போரை நீடிக்க வேண்டும், இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு போக விடாமல் அது தடுக்கணும்னு வாம்ப எல்லைக்கு உள்ளால எல்லோ லைன்னு போட்டுக்கிட்டால அந்த எல்லோ லைனுக்கு உள்ளால இருக்கக்கூடிய பாடியை நீ ஏன் கண்டுபிடிக்கலன்னு நேற்று அவன் ஹாஸ்டேஜ் ஸ்கொயர்னு ஒன்று வச்சிருக்கானா. அதுல மக்கள் எல்லாம் இரவு முழுவதும் தூங்காமல் நைட் வெயில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அத இஸ்ரேல் ஹெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேலுடைய இராணுவ அமைச்சர் போய் அவங்கள சமாதானப்படுத்தியிருக்கான். அதுக்கு பிறகு இஸ்ரேலில் உள்ள எல்லா ஊடகங்களையும் கூப்பிட்டு தயவு செய்து இந்த செய்தியை நீங்க பார்த்து பறிவித்து போடுங்க. ஆனா ரொம்ப நம்மளை குறை சொல்ற மாதிரி போட்டீங்கன்னா இங்க உள்ள மக்கள் ஏற்கனவே சைக்காலஜிக்கலா உள ரீதியாக பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இன்னொரு முறை நம்ம தான் தப்பு செய்தோம்னு சொன்னா அது இன்னும் கஷ்டமாக இருக்குன்னு. அப்போ நேற்று நத்தியானு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க எல்லா முயற்சிகளையும் எடுத்து அதை தேடுவோம்னு சொல்லியிருக்கேன். எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் நடந்திருக்கு பற்றியெல்லாம் ஏதோ ஹமாஸ் மறைச்சு வச்சுட்டு இருந்ததாகவும் அது ட்ரம்ப்புக்கே தெரியுங்கிற மாதிரியும் சொன்னாங்க. நேற்று அவங்க எல்லா ஃபைலையும் நாங்க கொடுத்துட்டோம், இதுல நாங்க 100% டிரான்ஸ்பரண்டா இருக்கோம். இப்ப தேட தவறிய குற்றம் இஸ்ரேல் மீது இருக்கிறது என்று ஹமாஸ் சொல்வதை விட அங்கு இருக்கக்கூடிய மக்கள், இஸ்ரேல்ல உள்ள மக்கள், இவர்களை இழந்தவர்கள் நேற்று பேரண்ட்ஸ் எல்லாம் போய் சந்திச்சிருக்காங்க. அந்த அந்த கேவில்னு சொல்லக்கூடிய லெப்டினன்ட் சார்ஜென்ட் ஆஃப் இஸ்ரேலி ஃபோர்ஸ் அவனோட பேரண்ட்ஸ் எல்லாம் சந்திச்சிருக்காங்க. நீங்க தான் இன்னும் டெட் பாடியை வச்சு நீங்க இன்னும் அரசியல் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதுக்கு நாங்க அங்க வந்தேன்னு தெரியல. எங்க அந்த உடம்பு கிடைச்சிட்டா முதல் வேலை நாங்க இஸ்ரேலை விட்டு போயிடுவோம், இனி வேண்டாம் இந்த பூமி அப்படின்னு சொல்லி, நீங்க தப்புக்கு மேல தப்பு செய்வீங்க, அதுக்கெல்லாம் நாங்க பெரிய அளவுல பாதிக்கப்படுகிறோம் சொல்லி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய கோஷத்தை கிளப்பி இருக்கிறார்கள். அங்க ஒரு பெரிய போராட்டம் இரவும் பகலுமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலுக்கு தெரிஞ்ச அந்த உடம்பையே அதனுடைய எல்லையில இருக்கிறதுன்னு ஹமாஸ் இப்ப ஹமாஸ் சொல்றத நம்புறாங்க. ஹமாஸ் என்ன சொல்லிட்டான், நாங்க ஃபைலு மீடியால வேணாலும் போட்டு விட்டுறோம், இது நாங்க இஸ்ரேல்கிட்ட அப்பவே ஒப்படைச்சிட்டோம், அவன் எல்லோ லைன்ல தான் இருக்கு, நார்தன் காசால கண்டுபிடிக்கணும், இவரை கொன்னது இஸ்ரேலு, குண்டு போட்டு கொன்னது. இப்ப அங்க உள்ள நடுநிலையாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இப்போ நீ அக்டோபர் 10, 2025 போட்ட ஒப்பந்தத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இருந்தா நிறைய பேர் உயிரோட வந்திருப்பாருங்களா. எங்க மக்கள்லாம் நீ பகடக்காயா வச்சு இங்க அரசியல் நடத்தவும், நீ அரசியல்ல இருக்கவும், பதவியில் நீடிக்கவும் ஒரு இதா பயன்படுத்திருக்கான்னு ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்கிறது. ட்ரம்ப் இதெல்லாம் பத்தி பேச மாட்டார். அடுத்தது இந்த ரஃபா கிராசிங்க இஸ்ரேலும் இதுக்கு எடுத்து அதோட செகண்ட் ஃபேஸை பத்தி ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்காராம். அப்போ இப்போ காசாவில் எல்லா லைனையும் ஒன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, ஹமாஸ் ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இவனை எல்லாரும் பம்மாத்து போடுவான், நம்ம இவனை ஒழுங்கா அடிச்சு நிமித்துவோங்கிற பலத்தை பெறவில்லை என்று சொன்னால் நம்மளை ஏமாத்தி விடுவார்கள்னு சொல்லி. அடுத்தது ட்ரம்போட வெனிசுலா பிளான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கு. என்னன்னா வெனிசுலால ஒரு பொம்பளை கொண்டு வந்து ஒரு பொம்மை கவர்மெண்ட்டை கொண்டு வந்து உட்கார வச்சான் பாருங்க. இந்த பொம்மை கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஈரான்ல நடக்கிறத விட பெரிய போராட்டம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இவ யாருங்கிற உண்மை இப்ப வெளியில வந்திருக்கு, அது அதிர்ச்சியா இருக்கு. இவளுடைய கட்சி என்னுடைய முதல் கொள்கையே ஆன்டி அமெரிக்கன் இம்பீரியலிசம், அமெரிக்கானுடைய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக உள்ள கட்சின்னு பெயர் வச்சுட்டு கடைசியில ட்ரம்ப் கிட்ட விலை போய் இப்ப ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு 18% ஆயில் உற்பத்தி அதிகரிப்பேன், யாரு அமெரிக்காவுக்கு உதவி செய்வதற்குன்னு சொல்லிட்டு இருக்கான். மக்கள்லாம் வீதிக்கு வந்துட்டாங்க. நேற்றும் இன்னைக்குமா எதிர்கட்சி தலைவர்கள் அழைத்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப என்ன தெரியுமா பேசுறா, ஆக கேவலமா இருக்கு. எதிர்கட்சி தலைவர்கள் உங்களுக்கு எல்லாம் ஆயில் ஃபீல்டு வேணும்னா நீங்க கான்ட்ராக்ட் எடுத்துக்கிடுங்க, உங்களுக்கும் தர, அதனால நானும் திங்க நீங்களும் திங்கன்னு மக்களை கொள்ளை அடிப்பதற்கு அந்த அரசாங்கம் வந்து விட்டது. அது விரைவில் கவிழ்ந்து விடும். அப்போ கிரீன்லாந்து செட்பேக்கு பிறகு வெனிசுலாலையும் ஒரு பெரிய ஆபத்து காத்து இருக்கிறது. இப்ப வெனிசுலா மக்களை பாதுகாக்க ஈரான் வரேன்னு சொல்லாமா, அவங்க உண்மையான போராட்டம், தங்களுடைய நாட்டை அபகரித்து கொண்டதற்கு எதிரான உண்மையான போராட்டம். இப்போ ட்ரம்போட நிலைமையை பாருங்க. கிரீன்லாண்டுக்கு போனா அவன் சின்ன சின்ன 8 நாடுகள் படை அனுப்புனதுக்கே இனிமே ராஜாங்க இதுதானே, ஈரானை நோக்கி போகுது. ஆனா நேற்று இனிமே ராஜாங்க தீர்வு தான் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு போனவங்க இஸ்ரேலுடைய டிஃபென்ஸை பத்தி பார்த்துக்கிட்டா இவ்வளவு இழிச்சவாயனாவா இருக்க அப்படின்னு, நாசாவை அவனோட தந்தா கூட நீ கண்ட்ரோல் பண்ணிக்கிட மாட்டாங்கிறது. இப்ப எகிப்தும் கத்தரும் எல்லாரும், எகிப்து கத்தர் துருக்கி 3 பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க மீடியேட்டர்ஸ், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஃபால இருந்து ஃபுல்லா வெளியில போ. நேற்றும் 2 பேரை கொண்டு இருக்கான். ரஃபால இருந்து முற்றாக நீ வெளியே போக வேண்டும். ஒரு பயம் எல்லாருமே இருக்கு, அங்க விண்டரும் சம்மரும் முடிய போகுது.
முடியக்கூடிய இந்த நேரத்தில் போராளிகள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய பலத்தை அவர்கள் மீண்டும் வளர்த்திருக்கிறார். இதுல நம்ம ஆத்ம ரீதியா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காசாவினுடைய கிராமப்புறங்களில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் தான் இப்போ போராளிகளுக்கு பெரிய அளவுல உதவி செய்யறாங்க. கடலுக்கு போறான், மீன் பிடிச்சு கொண்டு வரான், அந்த மீனவர்களையும் சொல்றான். அதையும் தாண்டி அவர்கள் மீன் பிடிக்க சென்று எங்க மக்களுக்கு உணவு வழங்குவதுன்னு சொல்லி அவங்களும் ஒரு பெரிய அளவுல ஒரு சோசியல் சர்வீஸ் செய்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து காசாவுடைய பிரச்சனை தீர்ந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அங்க உள்ள மக்களுடைய கோஆபரேஷனால காசாவும் ஓரளவுக்கு 3 நேரமும் உணவு உண்ண முடியுங்கிற நிலைக்கு வருது. போராளிகள் தங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது ரஃபா கிராசிங் இப்போ ஓபன் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாதுங்கிற நிலைக்கு வந்து விட்டது. அடுத்தது இந்த அமெரிக்கால ஒரு பெரிய போராட்டம் நடக்கு மினசோட்டா மாவட்டத்துல. என்ன தெரியுமா? 2 பேரை தொடுத்து கொலை செய்தானோ. யாரு? செக்யூரிட்டி போர்சஸ். நேற்று ஒரு நர்ஸை கொலை செய்திருக்கானோ. அவ துப்பாக்கி எடுத்து அமெரிக்கா போலீஸ், அதாவது அங்க 2 போலீஸு பாதுகாப்புல இருக்கு. ஒன்று ட்ரம்புக்கு நேரடியா இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சர்வீசஸ், இன்னொன்று மினசோட்டா மாகாணத்தினுடைய அந்த மாநிலத்தினுடைய போலீஸ். அவனும் என்ன சொல்றான்னா, அந்த அம்மா ஒரு செல்ல பேசிட்டு இருந்து அதை கன்னுன்னு சொல்லி சுட்டு கொண்டுட்டானுவான். நாங்க இதை விடவே மாட்டோம்னா அந்த மக்கள்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஈரான் அநியாயத்தை பண்ணிட்டு ஓநாட்டில் நடக்கக்கூடிய போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத நாங்க அவங்களுக்கு நியாயம் தேடுவோம், அதனால ஒன்று தாக்குன்னு சொன்னா இப்படி இருக்கும். இதைத்தானே அவன் அங்க ஈரான்ல சொல்றான். ஆக அமெரிக்கா இப்பொழுது எரிந்து கொண்டு இருக்கிறது. இது ட்ரம்ப் நேற்று என்ன செய்யிருக்கான், எல்லா கட்சியும் குறை சொல்லியிருக்கான். மினசோட்டா கவர்னர் எனக்கு எதிராக இருக்கிறான், இந்த நியூயார்க் கவர்னர் எனக்கு எதிராக இருக்கான், மேயர் எனக்கு எதிராக இருக்கான், மினசோட்டா மேயரும் எனக்கு எதிராக இருக்கான், எல்லாமே எதிராக இருக்கான். அப்படி அப்படின்னு நேற்று புலம்பி தீர்த்திருக்கான். இது இந்த ஹெட்டேக்கான தலையில் போய் உட்கார்ந்துட்டதுனால ஒருவேளை இதையெல்லாம் ஹோமோக்ளாக் பண்றதுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. எல்லாத்தையும் குழப்பறதுக்காக ஈரான் மீது ஒரு தாக்குதல் நடத்தலாம்னா நீர்மூழ்கி கப்பல் வருதுங்கிறான். சைனாவுடைய மிக நுண்ணிய ஆயுதங்கள்லாம் ஈரானுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஈரானை மையப்படுத்தி அமெரிக்க ஆயுதங்கள் பலமானதா சீனாவினுடைய ஆயுதங்கள் பலமானதான்னு ஒரு ஆர்ம்ஸ் ரேஸ் கூட நடக்கலாம். இப்போ ஒரு பனிப்போர் யாருக்கெல்லாம்னா சைனாக்கும் அமெரிக்காவுக்கும். அதுல ஈரான் நல்ல பலனடையுது. ஏன்னா நிறைய நுண்ணிய ஆயுதங்களை கொண்டு வைத்து இருக்கிறது. அது நம்ம மீடியாக்கள் சொல்லுது, ரொம்ப அதிகமா சொல்லுது. நான் அந்த அளவுக்கு போக விரும்பல. வாஷிங்டனை அது தாக்குறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. வாஷிங்டன் இஸ் நோ லாங்கர் சேஃப்ங்கிற அளவுக்கு வந்து விட்டது. ஆகவே ஈரான் தன்னை பலப்படுத்தி கொண்டது. அங்க இன்டர்நெட்டை திரும்ப கொண்டு வரணும்னு அரசாங்க ரீதியாக முடிவெடுத்து இருக்கிறார்கள். திரும்ப மிக சீக்கிரத்தில் வந்துவிடும் என சொல்லப்படுகிறது. ஜனவரி 8 இருந்து இன்டர்நெட் கட்டாக இருக்கிறது. அதனால வியாபார இதெல்லாம் நஷ்டம் வருது, அதனால பொருளாதாரம் இன்னும் நெருக்கடி ஆகும். அதனால இன்டர்நெட்டை நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேக்கரையில் தான் பெரிய அநியாயம் நடக்கு. அந்த மேக்கரையில் 14 ரெசிஸ்டன்ஸ் ஆபரேஷன்ஸ் சொல்லக்கூடிய போராளிகள் 14 இடங்கள்ல இஸ்ரேலை தாக்கி இருக்கிறார்கள். அதுல 2 இடத்துல செட்லஸ் வந்தேரிகள் இருக்கான்னு பாருங்க, லூட் அடிக்க வந்தவொடனே அடி நிமிர்ந்து ஊத்திருக்காங்க. பொதுமக்களும் சேர்ந்து துண்டை காணம் துணியை காணம்னு ஓடிருக்காங்க. கடைசியா அவனும் ஓடிக்கிட்டே இருக்கு போய் ஒரு வாகனத்துல போய் ஏற போயிருக்கானுவான். அதுக்கு மேல ஏதோ தூக்கி அரைஞ்சு அதெல்லாம் எரிஞ்சு போச்சு. அதனால கால்நடையாவே ஓடி தங்களுடைய இல்லங்களில் சென்று பதுங்கி இருக்கிறார்கள். அங்க ரெசிஸ்டன்ஸ் கூடினது ஒண்ணு. நேற்று நான் அல் அக்ஸா பள்ளிவாசலை பத்தி சொல்லும் போது உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொன்னேன். அங்க பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் இவரெல்லாம் சேர்ந்து ஒரு மூவ்மெண்டாகவே அல் அக்ஸா பள்ளிவாசல்ல தொழுகை நடத்திட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப தலைமை வாய்ந்த ஐதா அல் சித்வாய் என்ற ஒரு சகோதரி, அவதான் அந்த மூவ்மெண்ட்டுக்கு பெண்கள் மூவ்மெண்ட்டுக்கு தலைவராக இருந்திருக்கா. அவளை நேற்று பிடிச்சி டீடைன் பண்ணியிருக்கானோ. சண்டே மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் வச்சு விசாரிச்சுக்கிட்டு 6 மாசத்துக்கு நீ அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஆனா அந்த சகோதரி ஏற்கனவே கீழே 4 சகோதரிகளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஜெயிலுக்கு போயிட்டா எப்படி இருக்கு பாருங்க சகோதரிகள் செய்யக்கூடிய தியாகம். என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம்னா நீங்க இந்த அல் அக்ஸா மூவ்மெண்ட்னு அது சொல்லணும். அல் அக்ஸா மூவ்மெண்ட் பை உமன், அதாவது பெண்களின் அல் அக்ஸா இயக்கம்னு சொல்லணும். நீங்க இதை கொண்டு போகணும்னு. அதே மாதிரி இளைஞர்கள் ஈடுபட்டாலும் அதுல 100 பேரை நேற்று கைது பண்ணியிருக்கான். அவங்களும் ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணிடுறாங்க. இப்போ இவன் விசாரணைன்னு கூப்பிட்டாலே
அவங்க உடனேயே நம்ம இதுல கொஞ்சம் பின்வாங்க கூடாது, நீங்க தான் செய்யணும் அப்படின்னு. அதனால அல் அக்ஸா மூவ்மெண்ட் த்ரூ உமன் அண்ட் யூத், பெண்களும் இளைஞர்களுமாக சேர்ந்து அந்த இயக்கத்தை தாராளமாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இவங்க போராளிகள் முடிந்த வரைக்கும் இஸ்ரேலிய இராணுவத்தை அடித்து விரட்டி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி பாலஸ்தீனத்தில் அல் அக்ஸா பாதுகாக்கப்படுகிறது. காசாவில் இஸ்ரேல் எல்லாத்தையும் இழந்திருக்குங்கிறது இந்த 3 ஜாம்பவான்கள் அங்க போய் ஆய்வு நடத்தல தெரிகிறது. அதனால இஸ்ரேலே இப்ப பலமா இல்லை. அமெரிக்காவை தாக்காதன்னு சொல்லக்கூடிய நாடுகள்ல ஒண்ணு இருக்கு, அது இஸ்ரேலுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். கத்தரும் சவுதி அரேபியாவும் எந்த விதத்திலையும் எங்க பேஸை உபயோகப்படுத்த விடமாட்டேங்கிறாங்க சொல்லிட்டாங்க. ஆனா இஞ்சி தின்ன கரங்கு போல இருக்குது ஜோர்டான். அங்கதான் படைகளை கொண்டு இறக்குறான். ஜோர்டானையே பிடிச்சாலும் பிடிச்சி கிரேட்டர் இஸ்ரேலில் ஒரு பகுதின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போதான் தெரியுது அமெரிக்காவுக்கு ஜால்ரா போட்டு அதனுடைய பாதுகாப்பின் கீழ் போகுது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை இவர்கள் உணர்ந்து திருந்தட்டும். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்ஸ் தவானால்